கவர்மெண்ட் உங்களுக்கு காசு தரல, அந்த காசை வச்சு போயிருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி அடிச்சு திரும்புறீங்க? ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசி கொடுப்பதற்கு பதிலாக குறைத்து 17 கிலோ அரிசி மட்டுமே கொடுத்ததாக கூறி கடைக்காரரிடம் இளைஞர் ஒருவர் ஆவேசமாக சண்டையிடும் வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. எதுக்கு நான் உன்னை கேட்கலையா? உனக்கு தெரியாது நான் நம்புது நானே. உன் பாரிக்கு வராம போயிடும். உன் பாரிக்கு தெரியுங்கிற வேலைக்கு போறவங்க நான் இங்க வரவங்க முகேஷ் அம்பானி அவங்க பேரணும் இல்ல டாடா பிர்லா அவங்க பொண்ணும் பையனும் வந்து நிக்கிறாங்க. டெய்லியும் கூலி வேலைக்கு போறவங்க தான் வந்து நிக்கிறாங்க. சோத்துக்கு அரிசி வாங்க முடியாதவங்க தான் நிக்கிறாங்க. இங்க கவர்மெண்ட் உங்களுக்கு காசு தரல, அந்த காசை வச்சு போயிருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி அடிச்சு திரும்புறீங்க? கட்டிருக்கீங்களா? நான் கேட்கல. உண்ணா கேட்டப்ப பதில் பேசல. 3 கிலோ அரிசி எப்படி நான் போவோம்? எப்படி போவோம்? எப்படி போவோம்? எல்லாருமே எப்படி அது கண்ணு எதிரே இதே வயசு பையன் எனக்கு நான் படிச்சிருக்கதான் நான் கேள்வி கேட்கறேன். இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்களா அந்த எப்படி என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாத்தி இருப்பாங்க? கேள்வி கேட்க ஆள் இல்லாதவங்க தான் இவங்க இந்த மாதிரி பண்றாங்களே. கேள்வி யாருன்னா கேட்டா தான் இந்த தப்பு அவங்களுக்கு என்னன்றது தெரியும். அத்தாட்டி அவங்க திருட மாட்டாங்க. யாரு பணம்? கவர்மெண்ட் அவங்களுக்கு காசு தரல, கவர்மெண்ட் அவங்க சம்பளம் வாங்கல. சம்பளம் வாங்க அவங்க பொது சேவை செய்யறாங்க. பொது சேவையா செய்யறாங்க. சம்பளம் வாங்கி தானே வேலை செய்யறாங்க. எதுக்கு அரிசி திருடுனா? கண் எதிர்த்து அரிசி திருடுறாங்க. உன்ன நானே பொருள் திருட மாட்டாங்க. சம்பளம் வாங்கி தானே வேலை செய்யறாங்க. எதுக்கு ஏமாத்துனா? எதுக்கு நான் ஏமாத்துனா? இதுவே வயசு பையன் நான் படிச்சிருக்கா நான் கேள்வி கேட்க வச்சுதான் இப்ப எனக்கு இதுவே மத்த வயசானவங்களா இருந்தா எத்தனை பேர் ஏமாந்து போயிருப்பாங்க, எத்தனை பேர் விட்டு போயிருப்பாங்க. யாருமே தெரியாதனா இவங்க பண்ணிக்கிறாங்க. கேள்வி கேட்க ஆளு இல்லாதனால தான் இவங்க ஏமாத்திக்கிறாங்க. இப்ப கூட கேட்கற கேள்வி நான் பதில் சொல்ல முடியாது. பாத்தீங்களா அரிசி போடல, கம்மியாவே போடல, அரிசியே போடல. இவங்க 3 கிலோ அப்படியே நோட்டிங்க. 20 கிலோ பில்லு போட்டு 17 கிலோ அரிசி கொடுத்துட்டு மிச்சம் 3 கிலோ அவங்க எடுத்துட்டு பிளாக் எடுத்துருவாங்க. அதுதான் பண்றாங்க. 1 கிலோ எங்கன்னா 10 கிராம் 50 கிராம் தான் பரவாயில்ல. 3 கிலோ அரிசி அப்படியே வரல. கேட்டா மிஷின் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம்ன்றாங்க. இப்படி போய் இப்படி எல்லாம் கட்டி ஒன்னா அப்படி மூடி மாட்டிட்டாங்க. யாரை ஏமாத்துற வேலை இது? நீங்க எல்லாம் யாரும் கேள்வி கேட்கறதுனால தான் அவங்க வீட்டு காசு போல, அவங்க வீட்டு பொருள் போல, நம்ம வீட்டு பணம் தான் போகுது, நம்ம பணம் தான் போகுது. நீங்க யாருமே கேட்கறதுனால தான் அவங்க மாதிரி பண்றாங்களே. 3 கிலோன்றது 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அரிசி ஒரு ஆளுகிட்ட 3 கிலோ அரிசினா எத்தனை பேர்கிட்ட அவங்க அந்த மாதிரி எடுப்பாங்க? எவ்வளவு இது அவங்க பண்ணது? இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுனால தானே வெயிட் பண்றாங்க. இந்த வீடியோ நீங்க எல்லா இடத்துலயும் அனுப்புவோம். அவங்க விடவே கூடாதுண்ணா. இது நீங்க பெருசு பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க விடவே கூடாது. இப்படியேதான் பண்ணுவாங்க. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்றாங்கன்னா இன்னும் எவ்வளவு பொருள் யார் எப்படி திறமை எப்படி எடுத்திருப்பாங்க. பகல்லே இப்படி நடக்குதுன்னா அப்ப நைட்ல மொத்த ரேஷன் கடை அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. பகல்ல நீ இப்படி பண்ணா அப்ப நைட்ல நீ என்ன பண்ணுவ? இன்னும் இந்த மாதிரி எத்தனை என்ன பண்ணிருப்ப? இதெல்லாம் தெரியணும்னா சரி, வெளியே வராத வரைக்கும் தான் இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. வெளியே வரணும். இது கேள்வி கேட்க ஆளு இவங்க ஆட்டை தலையை வச்சு ஆடுது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.